கவிதைகளை பிரதி எடுத்து கொடுப்பதும், அவர் ஏதாவது நிகழ்ச்சிக்கு செல்லும்போது அவரோடு பயணிப்பதும் தொடர்ந்து நான் பயணித்திருக்கிறேன். அவருடைய 85வது பிறந்த நாளை திரைப்பட பாடலாசிரியர் சங்கம் சார்பாக ஒருங்கிணைத்த போது ஐயாவே வந்து அந்த நிகழ்வை கண்டு ரசித்தார். இது போன்ற மக்களை நீ எப்படி சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று என்னிடம் கேட்டார். அதே போல் 92லும் நாங்கள் அதே எண்ணத்தோடு ஐயா வருவார் என்று தான் 92 கவிஞர்களை ஒருங்கிணைத்து 92 பேரையும் கவிதை வாசிக்க வைத்து ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விழாவை நாங்கள் முன்னெடுத்தோம். அப்போதும் வர வேண்டும் என்று நினைத்தவர் உடல்நிலை சரியில்லை, வர முடியவில்லை என்று தன்னுடைய அலைபேசியின் மூலமாக வாழ்த்துக்களை மட்டும் தெரிவித்தார். அதற்கு பிறகு ஒரு 10 நாள் கழித்து நான் அவரை சந்தித்தேன். அவருடைய ஆதார் கார்டிலே, அம்மாவுடைய கார்டிலே அவருடைய பெயர் இடம்பெறவில்லை, அதை சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த ஆதார் அட்டையை ஒரு 3 நாள் முன்னாடி தான் அவரிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்தோம். அதற்கு பிறகு நான் அவரை சந்திக்கவே இல்லை. 92வது பிறந்த நாள் என்று நான் ஒரு பாடல் எழுதி அந்த விழாவிலே ஒளிபரப்பு செய்தோம். அதற்கு பிறகு அதை நாங்கள் பதிவு செய்யவில்லை. யதார்த்தமாக ஐயா இறந்த அன்று காலையில் தான் நாங்கள் ஒளிப்பதிவு செய்தோம். செய்துவிட்டு சாப்பிட சென்ற போது தான் இந்த தகவல் வந்தது. அன்று யதார்த்தமாக நான் வந்து கருப்பு சட்டை அணிந்திருந்தேன். இப்படி எல்லாமே வந்து அன்று இயல்பாக நடந்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த விழாவை முன்னெடுத்து நடத்துகிற அமிர்த தமிழ் ஆய்வரங்கம் அந்த சங்கத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பேசிய ஒரு உரை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். குமரகுருபரர் சொன்ன ஒரு இது, கடவுள் படைத்த மனிதன் இறந்து விடுகிறான், மனிதன் படைத்த கவிதை இறக்காமல் இருக்கிறது, எனவே கடவுளை விட கவிஞன் தான் சிறந்தவன் என்று பேசியிருப்பார். அதுபோல ஐயா எப்போதும் வாழ்வார், கடவுளை விட உயர்ந்த கவிஞனாக வாழ்வார். அந்த நேரத்திலே அவருக்கு அஞ்சலியையும் இந்த ஆய்வரங்கத்துக்கு நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ்.